எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை கடகராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானாகப்பட்டவர் 12 ராசிகளில் பிறந்தவங்களுக்கு, அதாவது மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான். அதாவது நவகிரகமே பார்த்தீங்கன்னா யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா சூரியனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. பொதுவாகவே அதாவது நவகிரகன்றது 9 கிரகங்கள். அந்த 9 கிரகத்தில் சூரியன் வந்து பார்க்கும்போது எட்வேட், அவர் தான் தலைவர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரகம் வந்து எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி நடந்துக்கணும், எப்படி அந்த கிரகத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுக்கிறதே யாருன்னா அதாவது சூரியன் தான். கிட்டத்தட்ட ஒரு செயலாளர் மாதிரி அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. பொதுவாக இந்த சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நவகிரக கோள்களையே ரொம்ப இடைவெளி விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவர் யாருன்னா இந்த சூரியன் தான். பொதுவாகவே சூரியன் அவருடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சூரியன் சிம்ம ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக பாருங்கள் எலி வங்கா இருந்தாலும் தனி வங்குன்ற மாதிரி எப்பயுமே அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் தான் அவங்க இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதாவது கூட்டு குடும்பமாக இல்லாத கிட்டத்தட்ட 75 இல்லை 95% பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தனியாக இருக்கிறது தான் ஆசைப்படுவாங்க. தனியான்னா அதாவது அவருடைய மனைவி மக்கள் ஃபேமிலி தனியாக இருக்கிறது தான் ஆசைப்படுவாங்க. இடம் மாறி இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளி மாநிலத்தில் இருப்பாங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு வாழ்றதுக்கு ஆசைப்படக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி. பொதுவாக இந்த சிம்ம ராசி அப்படின்னா திறம் ராசி. திறம் ராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3, 8 இந்த 2 தான் உங்களுக்கு மாரகாதிபதி திசை. அப்போ 3ஆம் இடம் அப்படின்னா சுக்கிரன், 8ஆம் இடம் அப்படின்னா குரு. பொதுவாக குரு கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு குரு திசை மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 10% பேருக்கு மட்டும்தான் நல்லது கொடுப்பான். 90% பேருக்கு குரு திசை பாருங்க உங்களுக்கு பாதகமாக தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க குரு திசை உங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஓகோன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த குரு திசை நடந்த காலத்தில் எடுத்து பாருங்க, நிச்சயம் நீங்கள் சிரமப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி சுக்கிரன் திசை அதே மாதிரி தான். கொடுக்குற ஒரு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பார் சுக்கிரன், உங்களுக்கு என்னப்பான்னு சொல்லுவாங்க. அந்த சுக்கிரனுடைய திசையிலும் பாருங்க கெடுபலனை தான் கொடுத்துருப்பாரு. உடல் உபாதிகள், விபத்து, நஷ்டம், தண்டம், குழப்பம், பிரச்சனை, பிரிவினை, இது மாதிரி யாகப்பட்டதை கொடுத்துருவார். அப்போ பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் திசை குரு திசை அது திசை புத்தி அந்தரம் எது வேணாலும் இருக்கட்டும், நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாரோ அதுதான் உங்களுக்கு மாரக திசை. அந்த மாதிரி திசை புத்தி நடக்கும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே இன்னைக்கு வந்து சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனும் இந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா பகைப்பட்ட கிரகம். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது, ரெண்டுமே பகைப்பட்ட கிரகம். சுக்கிரன் வந்து எப்போ சிம்ம ராசியில் உட்காந்தாலும் சரி, இல்லை சூரியன் போய் அதாவது சுக்கிரன் வீட்டில் உட்காந்தாலும் சரி பகையை தான் உட்காருவாங்க. சரியா? அப்படி இருக்கும்போது இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் பிடிவாத குணமும் கொஞ்சம் உண்டு. ஆனால் அதே என்ன சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் மனசுல வச்சுக்க தெரியாது, வெளிப்படுத்த தெரியாது, டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் சிம்ம ராசிக்காரங்க. அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு எங்க போனா ஒரு மன அமைதி கிடைக்கும், நிம்மதி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஸ்ரீ லலிதாம்பிகை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருமியஞ்சூர் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். பொதுவாகவே இந்த சுக்கிர பயிற்சி உங்கள் ராசிக்கு இப்போ 12ஆம் இடத்துல வந்திருக்கிறாரு. இப்போ பொதுவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா சுக்கிரன் இப்போ உங்கள் ராசி எங்கே வராரு, 12ஆம் இடத்துக்கு வராரு. அப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானாகப்பட்டவர் அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 14 தேதி வரைக்குமே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதாவது உங்களை சோதிச்சு பார்ப்பார். அதாவது பார்க்கலாம் இவருக்கு அந்த கஷ்டம் கொடுக்கலாம், இவர் என்ன பண்றாங்க அப்படின்றத கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பார்.
அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. என்ன அப்படின்னா, உதவி செய்ய வேண்டாம். உதவி செய்கிறது நல்லது தானே? கிடையாது. 10 ரூபா வாங்கி கொடுக்குறீங்க, உதவி தான், அவங்க கட்ட மாட்டாங்க, நீங்கள் தான் கட்டணும். வாங்கி கொடுத்துருந்தீங்கனாலும் இப்போ நீங்கள் கட்டிக்கிட்டு தான் இருப்பீங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா, ஜாமீன் எழுத்து போட்டாலும் சரி, கூட்டு தொழில் வச்சிருந்தாலும் சரி, ரெண்டாவது மற்றவங்களுக்கு உதவி செய்ய போனால் கூட உபத்திரியம் தான். பேங்க் பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக சில அதாவது தொந்தரவுகள் வர அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கண்டிப்பாக இந்த ஆவணி 5 ஆவணி 29 வரைக்கும் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் உதவி பண்ணுறது கண்டிப்பாக கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா ஆல்ரெடி சிம்மராசிக்காரங்களுக்கு வேற அஷ்டமத்து சனி வேற நடக்குது. 7.5 சனி 7.5 வருஷத்தில் கொடுக்குற கஷ்டத்தை அவன் 2.5 வருஷத்துலேயே கொடுத்துருவான். அப்படியாப்பட்ட அஷ்டமத்து சனியும் உங்களுக்கு நடக்குது. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறார். 12ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான், அதுவும் குறிப்பாக பகைப்பட்ட கிரகம், நம்ம கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பாரு, கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விடுவார். கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? அதாவது இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்னு எடுத்துக்கலாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம வந்து ஒரு சில விஷயத்தில் 4 பேர்த்த புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படின்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஏதோ ஒரு நட்பு இருக்குமா, பழக்க வழக்கு இருக்குமா, உதவி கிடைக்குமா, யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருப்பாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைய இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு என்னன்னா, நிறைய பாடங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க, அனுபவங்கள்லாம் நிறைய உங்களுக்கு கிடைச்சிருச்சு. மற்றவங்ககிட்டலாம் வேண்டாம், உங்கள் சொந்த பந்தம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாலேயே நிறைய சோதனைகள், கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 12ஆம் இடத்துல மீண்டும் வந்து இப்போ உட்காரக்கூடிய இந்த சுக்கிரன், அதாவது வண்டி வாகனத்துக்கு அதிபதி, மனைவிக்கு அதிபதி. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். அது நீங்கள் பேசி தீர்த்துக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு கொஞ்சம் விரிசல் பெருசாகலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சுக்கிர பயிற்சி கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் போராட்டத்தை கொடுத்துருவாரு. நீங்கள் காரோ வண்டியோ வச்சுருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் கண்டிப்பாக அடிக்கடி வைக்கும். அதுவும் நீங்கள் சரியான முறையில் பார்த்துக்கோங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா, சுயதொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் வந்து கொஞ்சம் விரயத்துக்கு உண்டான ஒரு நேரம். அதனால நமக்கு தேவை என்ன, தேவையில்லாதது என்ன, கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு அதாவது சுக்கிரன் உங்க ராசி 2ஆம் இடமா பார்க்கிறார். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு உங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா மாற்றங்களை கொடுத்துருவார். சுக்கிரன் வந்து நம்ம ராசி பார்க்கறதை விட நம்ம ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு இப்போ வராரு அப்படின்னு பார்த்தா 12ஆம் இடத்துக்கு வராரு. அப்படி பார்த்தா குறிப்பா அதாவது 3ஆம் இடம் 10ஆம் இடம். 3ஆம் இடம்ன்றது தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி 12ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. அப்போ உட்காரும்போது என்ன பண்ணுவாரு, தொழில் ரீதியா சில கஷ்டங்கள், சில நஷ்டங்கள், சில குழப்பங்கள். இப்போ கொஞ்சம் பணம் வர வேண்டியது இருக்குதுங்க, ஒரு பொருள் நான் வித்திருக்கிற அந்த அமௌண்ட் வருது, இது வரும்போது நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, நான் இது வித்தாதான் அடுத்தது நான் வாழ்க்கையில் வாழ முடியும், என் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு வகையில் நான் ஒன்று அழிச்சாதான் நான் வந்து வாழ்க்கையில் வந்து வாழ முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 25 நாள் வேண்டாம். ஏன்னா நீங்கள் அப்படியே இப்போ உங்ககிட்ட இருந்து கை மாறும்போது அது வேற லெவலில் போயிடும். அப்போ நீங்கள் வந்து என்னன்னா கொடுத்துட்டு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டம் போகட்டும். செப்டம்பர் மாதம் 14 தேதிக்கு மேலே நீங்கள் எது செஞ்சாலுமே உங்களுக்கு ஓகே, ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2 விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். கோபம் பிடிவாதம் குறைச்சிக்கிட்டு யோசித்து இது நம்ம பண்ணலாமா வேண்டாமா, கணவன் மனைவி உட்காந்து கொஞ்சம் பேசி முடிவெடுத்து, இல்லை நம்மளுடைய சிந்தனைகள் செயல்படுத்தி அது மூலியமாக நமக்கு வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவு இருந்தால் நீங்கள் அது எடுங்க வெற்றியாகும். குழப்பத்தில் எந்த முடிவு எடுக்க வேண்டாம் ஒன்று. அதே சமயத்தில் நான் முன்னே சொன்ன மாதிரி பண விஷயத்தில் இந்த 25 நாள் பெருசாக ஒன்றும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு வகையில் பணம் சார்ந்த விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசித்து இறங்குங்க, சரிங்களா?